ஹாய் மாடியர் போல்வுட் வேர்ல்டு பேப்பர்ஸ். குட் மார்னிங் உலக மக்களே, வணக்கம். அப்படியே தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் மேலோட்டமாக அப்படியே போயிடலாம். விரிவாக நல்லதாக இருந்தால் நான் வாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தினத்தந்தி சென்னை 4/8/2025 திங்கட்கிழமை தலைப்புச் செய்திகள் தான் தினத்தந்தி. இது அப்படியே ஒரு ஓட்டம் ஓடிடலாம். ஹெட்லைன்ஸ் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்ம உள்ளே என்ன இருக்கும் புரிஞ்சுக்க முடியும் தானே. ரொம்ப பேருக்கு வந்து தினத்தந்தி பேப்பர் கிடைக்கிறது இல்லை. ஸோ கேட்கிறவர்கள் கேட்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ, போயிடலாம், அப்படியே உள்ளே போயிடுறேன். ஆமாம், தமிழக வாக்காளர் பட்டியலில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் சேர்ப்பா. கேள்வி: தமிழக வாக்காளர் பட்டியலில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் சேர்ப்பா. காங்கிரஸ் புகாருக்கு தேர்தல் கமிஷன் மறுப்பு. சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்காத நிலையில் குற்றச்சாட்டு கூறுவது அபத்தமானது. இன்னும் ஆமாம், சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்காத நிலையில் குற்றச்சாட்டு கூறுவது அபத்தமானது. ஓகே, see this. பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது. மெரினாவில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம். நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆடிப்பெருக்கு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் மங்கள பொருட்களை வைத்து பெண்கள் பூஜை செய்த காட்சி. ஓகேங்களா. அண்ட் கீழே ஒரு செய்தி இருக்குது. தூத்துக்குடி ஆகஸ்ட் 4. எஸ், ஆமாம், தூத்துக்குடியில் முதல் முறையாக முதலீட்டாளர்கள் மாநாடு. தூத்துக்குடியில் முதல் முறையாக முதலீட்டாளர்கள் மாநாடு. ரூபாய் 32,000 கோடியில் தொழில் தொடங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம். ரூபாய் 32,000 கோடியில் தொழில் தொடங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்து ஆகிறது. மு க ஸ்டாலின். ஓகேங்களா. ஓகே, அப்படி கீழே ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் +1 மாணவர் பிணமாக கிடந்ததால் பரபரப்பு. திருப்பத்தூராங்க. திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் +1 மாணவர் பிணமாக கிடந்ததால் பரபரப்பு. திஸ் பாய். ஓகேங்களா. ஆமாம், கேன் யூ சி, பார்க்க முடியுதுங்களாங்க? அதோ அந்த பாய் தான். ஓகே, அப்புறம் இந்த பேஜில் ஒன்றும் இல்லை, அப்படியே செகண்ட் பேஜ் போயிடலாம். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்னா, ஒரு லக்னோ. ஓகே, லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் கோவிலுக்கு செல்லும் வழியில் கால்வாய்க்குள் கார் பாய்ந்து 11 பக்தர்கள் பலி. 9 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் சரையு கால்வாயுக்குள் சொகுசு கார் விழுந்து கிடப்பதை படத்தில் காணலாம். இதில் 11 பேர் பலியானார்கள். ஓகேவா. தொடர்ந்துங்க போன மாதம் இந்த மாதம் இந்த கோயிலுக்கு போன பக்தர்கள் மட்டும் தெரில, எவ்வளோன்னு தெரில, பட் நிறையா இருப்பாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். பக்தர்களை பார்க்கறதுக்கு கடவுளுக்கு நேரமே இல்லை போல இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப பிஸி பிளானுங்க இந்த கடவுள். பயங்கரமான எவ்வளோ ஆமாம், 800 கோடி வரையும் பார்க்கணுமே, பிஸியாக தான் இருப்பார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை ஆகஸ்ட் 4. தமிழக பள்ளிகளில் 6 முதல் 10 வகுப்புகளுக்கு உடற்கல்விக்கு இனி பாடப்புத்தகம் தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்கப்படும். உடற்கல்வி ஒழுங்கான கல்வியே இல்லை, உடற்கல்விக்கு போயிட்டாங்க. போங்கப்பா வேலையை பாருங்கப்பா. தமிழக பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு உடற்கல்விக்கு இனி பாட புத்தகமாக தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்க. 6 வயசு பையன் செல்ஃபோனில் செக்ஸ் படம் பார்க்குது. 8 வயசு பையன் கத்தியை வச்சுன்னு ரயில்வே ஸ்டேஷனில் தீப்பொறி கிளப்புது. 12 வயசு பையன் காலேஜில் ஸ்கூலில் கஞ்சா விற்கிது, ஸ்நாக் விற்கிது, என்னென்னமோ சாக்லேட்லாம் விற்கிது, போதை சாக்லேட். உடற்பயிற்சிக்கு போயிட்டாங்க. அதை வேறு புஸ்தகமாக போட போகிறாங்களாம். நல்லா இருக்குங்க சகமாக. ஐயோ, டெய்லி என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஏங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே தயவு செஞ்சு எடுத்து பேப்பர் வாங்கி படிக்குங்க. ஆமாம், நல்லா பொழுது போகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்துட்டோம். இந்த ரூபாய் 32,000 கோடி 1ஆம் பக்க தொடர்ச்சி தூத்துக்குடி. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய விளம்பரங்கள் இருக்குது. அப்புறம் அப்படியே 3வது பேஜுக்கு நான் வந்துட்டேன். புதுமண தம்பதிகள் தாலி மாற்றி காட்டி கொண்டனர். என்னது? புதுமண தம்பதிகள் தாலி மாற்றி கட்டி கொண்டனர். ஆடிப்பெருக்கு விழா கோலாகலம். காவிரி ஆற்றில் புனித நீராடி பக்தர்கள் வழிபாடு. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி திருச்சி, என்னது அது, திருச்சி ராணி மங்கம்மாள் படித்துறையில் பெண்கள் படையல் வைத்து வழிபட்ட காட்சியாம். அப்புறம் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தை படத்தில் காணலாம். பாருங்க பா, ஐயோ எவ்வளோ கூட்டங்க, சாமியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. எதுக்கும் ஜாக்கிரதைங்க, மாஸ்க்கு கீஸ்க்கெலாம் போட்டுன்னு இருங்குங்க ப்ளீஸ். சாமி பாருங்க, தப்பு இல்லை, மாஸ்க்கு போட்டுக்கிங்க. மேக்ஸ், ஆமாம், நான் பாடி செட் தான் மேக்ஸ். அது எம்ஏஎஸ் அது எனக்கு வரல. அதை மூடிக்கிறது, மூக்குக்கெல்லாம் வாயெல்லாம் மூடிக்கிறதுக்கு அது பெருனது அது போட்டுங்க. எல்லாம் நோய் இருந்ததுன்னா பரவாமல் இருக்கும். இவ்வளோ கும்பலில் நோய் இல்லாமையாக இருக்கும், மொத்தமே நோய் தான். அது ஜாகிரதை. அதுக்கப்புறம் சென்னை ஆகஸ்ட் 4 கருணாநிதி நினைவு தின அமைதி பேரணி 7ஆம் தேதி நடக்கிறது. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய உறுதி ஏற்போம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதமா? இது என்னங்க தலைவரே? ஆமாம், நீங்கள் காசு கொடுக்குற வரையும் அந்த அழகைங்க எங்கே போக போகிறானுங்க? ஆமாம், காலங்காலமாக கொடுக்குறீங்க காசு. இந்த அல்லகைங்களும் நல்லா வாங்கி வாங்கி பிரியாணியும் கோட்டரையும் நல்லா துண்ணு ஊருக்கு எல்லாம் நாசம் பண்ணிட்டான். காசு கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போட போகிறான், காசு கொடுக்கணும்னா ஏன் ஓட்டு போட போகிறான்? இவனுங்க தான் நாட்டை வித்த நாதாடிகளாச்சே. நீங்கள் காசு கொடுக்குற வரைக்கும் ஓட்டு உங்களுக்கு தான் தலைவரே, மு.க. ஸ்டாலின் முதல்வரே, உங்களுக்கு தான். இந்த புறம்போக்கு, இந்த புறம்போக்கு, அந்த புறம்போக்கு தான் இருக்கானுங்களே. அதிமுகவில் ஒரு 2 கோடி புறம்போக்கு, அப்புறம் திமுகவில் ஒரு 2 கோடி புறம்போக்கு. இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே போவான், தவுக்குள்ள மாதிரி அங்கே தாவும், அங்கேருந்து இங்கே தாவும், கடைசி வரைக்கும் துட்டை வாங்கிட்டுன்ட்டு தமிழ்நாடுன்ற ஒரு ஊரை எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாலேயே கூவமாக ஆக்கிட்டானுங்க. தூர் கூட வாடல. இதுக்கப்புறம் என்ன, இயற்கை ஒரு வழியாக மூடி விட்டுட்டு போகுது. பார்த்தீங்களா, இயற்கை எவ்வளோ வேலைகளை காட்டி கொண்டு இருக்கிறது. பா 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 25ஆம் தேதி ஒரு கெடு ஒன்று வச்சுருக்குது இந்த மாதம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி. தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. அப்புறம் பத்திரமா இருந்தால் எல்லோரும் இருந்தால் பார்க்கலாம். ஊரில் இன்றைக்கி என்னமோ நடக்குது. 3ஆம் உலகப் போர் மட்டும் நடக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். 3ஆம் உலகப் போர் நடந்து விட்டால், நான் சொல்லலை, ஆமாம், ஐசக் எப்பயோ சொல்லியிருக்கிறார், 3ஆம் உலகப் போர் என்பது நடந்து விட்டால் அதற்கு அப்புறம் 4வது உலகப் போர் என்று ஒன்று வரும் இல்லை? அப்போ ஆதி காலத்தில் எப்படி மனிதன் ஈட்டி கொம்பில் எப்படி சண்டை போட்டுக்கிட்டான், அப்படி ஆத்தங்கரை ஓரம் விவசாயம் எல்லாம் செய்ய கற்றுக்கிட்டான், நெருப்பை கண்டுபிடிச்சான், அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான். அப்படி ஒரு நிலை வந்துவிடும். ஏன்னா 3ஆம் உலகப் போர் என்று ஒன்று நடந்தால் இந்த உலகத்தில் புல்லு பூண்டு கூட இருக்காது. திருப்பி 4வது உலகப் போர் என்பது எப்படி, மறுபடியும் ஆதிவாசியில் கோமணம், துணி இல்லாமல் இலையில ட்ரெஸ்ஸு, அப்புறம் சோறு தண்ணிக்கு இலைய துண்ணணும், ஆடு மாடு மாதிரி காட்டுக்குள்ளார வேட்டையை ஆடணும், கண்டதையும் துண்ணணும், அப்புறம் சண்டை போட்டுக்கணும் பொண்டாட்டிக்காக, இடத்துக்காக, மறுபடியும் காசு கேட்கணும், மறுபடியும் வீடு காரு பங்களா. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம்ல, இதே மாதிரி திரும்பியும் மறுபடியும் 5ஆம் போரோ, 5ஆம் உலகப் போர், 6ஆம் உலகப் போர், இப்படி அது போயிட்டு தான் இருக்கும். நம்ம தான் இருக்க மாட்டோம், போரெல்லாம் இருக்கோம், நம்ம இருக்க மாட்டோம், அவ்வளோதான். சரி, அதுக்கு அடுத்தது இங்கே என்னது, கீழே ஒன்று, பாட்னா வரைவு பட்டியலில் பெயர் இல்லை என குற்றச்சாட்டு. வாக்காளர் அடையாள அட்டையை தேஜஸ்வி யாதவ் ஒப்படைக்க வேண்டும், தேர்தல் கமிஷன் கடிதமாங்க. இது என்னமோ வரைவு பட்டியலில் பெயர் இல்லை என குற்றச்சாட்டாம். ஆமாம், ஓகே. வாக்காளர் அடையாள அட்டையை தேஜஸ்வி யாதவ் ஒப்படைக்க வேண்டும், தேர்தல் கமிஷன் கடிதமாங்க. பார்த்துக்குங்க, அது என்னமோ. அதுக்கப்புறம் காங்கிரஸ் புகார் இருக்குது, அது மாதிரி ஒரு மேட்ரு ஓடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுடெல்லி பரபரப்பான அரசியல் சூழலில் ஜனாதிபதியுடன் பிரதமர் மோடி அமித்ஷா அடுத்தடுத்து சந்திப்பான். இங்கே இருக்குதுங்க. ஆமாம், எதுக்கு சந்திச்சுக்கிறாங்க தெரியல. மோடியும் அமித்ஷாவும்
ஆமாம், நம்ம ஜனாதிபதி திரௌபதி இருக்காங்க இல்லையா, திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கட்டும், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா, ஈரோடு ஆகஸ்ட் 4 பிரதமரை சந்திக்க முடியாமல் போனதற்கு பன்னீர்செல்வம் கூறும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. நயினார் நாகேந்திரன் பேட்டியாங்க. ஆமாம், அது என்னமோ தெரில, உள்ளெல்லாம் நம்ம போய் பாடிக்கிற அளவுக்கு அது உள்ள ஒன்றும் இருக்காதுங்க. சரிங்களா? பிரதமரை சந்திக்க முடியாமல் போனதற்கு பன்னீர்செல்வம் கூறும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. நயினார் நாகேந்திரன் பேட்டியாம். ரொம்ப தேவைனாக அந்த பேப்பர் கிடச்சின்னா அந்த நயினார் நாகேந்திரன் பேட்டியை போய் சென்று படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் அவ்வளோ செய்ய முடியும். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோவை 4 பேர் பார்க்குறதே கஷ்டம். இதை முழுசாக வேற நான் படித்து நான் ஒருத்தர் பார்க்குற நிலை வந்துவிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிப்பட்டு ஆகஸ்ட் 4ங்க. ஆமாம், பள்ளிப்பட்டு அருகே மரத்தில் சொகுசுகார் மோதி 3 பேர் பலி. உறவினர் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு திரும்பிய போது பரிதாபம். ஆர்கேபேட்டை அருகே மரத்தில் மோதிய சொகுசு கார் நொறுங்கி கிடக்கும் காட்சிங்க. இது சார் பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவராக இருக்க போகிறார். ஆமாம், அது அந்த ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஆமாம், தெரிந்தவராக உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தவராக இருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி தான் வந்து ஆமாம் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்குறது. அமெரிக்காவில் கூட இவருடைய நண்பர் இருக்கலாம். என் வீடியோவை அங்கே யாராவது பார்த்தாங்கனாக்கா தெரிந்து கொள்ளலாம். ஓகே, சரி, அப்படியே அடுத்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கத்தில் அவ்வளோதான் செய்தி. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா என்னன்னு பார்த்துடுவோம். இந்த மோகனா வரல. மோகனா வந்தால் விரிவான செய்திகள் நான் வாசிக்க சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் கிரக பயணத்திற்காக லடாக்கில் இஸ்ரோ ஆராய்ச்சி கூடம். லடாக்கில் இஸ்ரோ அமைத்துள்ள ஆராய்ச்சி கூடத்தை படத்தில் காணலாம். இதாங்க லடாக்கில் வந்து இஸ்ரோ வந்து ஏதோ ஆராய்ச்சி கூடம் ஒன்று ஆமாம் அமைத்து இருக்கிறது போல் இருக்குது. பார்த்துக்குங்க, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு தடவை படித்து விட்றேன். ஆமாம், செவ்வாய் கிரக பயணத்திற்காக எங்கே எல்லாம் இங்கே இருக்கிற பயணெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே போகிறாங்க அதையும் கெடுக்கிறதுக்கு. ஆமாம், செவ்வாய்க்கு ஆமாம் ஏற்கனவே நிலாவில் வடை சுட்ட ஆயாலாம் என்னாச்சுன்னு தெரில. இப்போ வேறு செவ்வாயில் போய் வடை சுட போகிறாங்க போல் இருக்குது. இங்கே வாயில் சுட்ட வடை பத்தாது போல் இருக்குது. இப்போ அங்கே வேறு போய் வாயில் வடை சுட போகிறானோ, இல்லை கையில் வடை சுட போகிறானோ, இல்லை எண்ணெயில் வடை சுட போகிறானோ பார்ப்போம். வெயிட் பண்ணால் தானே வடை சுடுறானா இல்லை சடை பண்ணுறானான்னு தெரியும். அங்கேயும் ஏதாவது ஃபிகர் இருந்தால் போய் சடை பண்ணி விடுவானு இவனுங்க. செவ்வாய் கிரக பயணத்திற்காக லடாக்கில் இஸ்ரோ ஆராய்ச்சி கூடும். ஓகே, இதை பார்த்தாச்சு. அப்புறம் நான் அதில் என்ன இருக்குது பார்க்குறது. ஐயோயோ, இது பாவங்க லக்னோ. ஆமாம், வீடு இடிந்து தாய் மகள் பலி. அங்கே பாவம் இவங்க தான் இருக்குது இந்த நியூஸ். லக்னோவில் இங்கே இல்லை, இங்கே இருக்குது செய்தி. லக்னோவில் வந்து என்னது வீடு இடிந்து தாய் மகள் பலியம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே சென்னையில் புதிய கொள்ளை கலாச்சாரம். ஜிபே மூலம் பணம் பறிக்கும் கும்பலா. வா 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 செம்ம வாழ்கடா, வளமுடன் வாழ்கடா. ஜிபே நடாகுது, என்னென்னமோ பேக்குது. பிஏஒய். ஆமாம், திருட்டு பசங்க சீட்டு கம்பெனின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு போகிறான். பேங்குன்னு சொல்கிறான். திடீர்னு எல்லா பணமும் நல்லா சேர்ந்த உடனே திவால் ஆயிடுச்சுன்றான். ஆமாம், எதா எங்கே பார்த்தாலும் ஆமாம் இது பரவாயில்ல. சுவிட்சர்லாண்டுக்கு இது பரவாயில்ல. சுவிட்சர்லாண்டு ஒரு கிறிஸ்துவ நாடு. ஒரு கிறிஸ்துவ நாடியா தெருவில் 10 பேங்க் வச்சுருக்கான். எந்த ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா திருட்டு பயலுகளும் வாங்க. ஐடி வேண்டாம், அட்ரஸ் ப்ரூஃப் வேண்டாம். கோடியாக திருடுங்க. லட்சம் கோடியாக திருடுங்க. எடுத்துக்கிட்டு வாங்க. உங்கள் டேட்டா நாங்கள் யாருக்குமே தரமாட்டோம். எவனா இருந்தானா இயேசுநாதரே வந்தால் கூட கொடுக்க மாட்டீங்க. பணத்தை சேமிங்க, கொண்டு வந்து கொட்டுங்கன்னு ஒரு சுவிட்சர்லாந்து ஒரு கிறிஸ்துவ நாட்டில் அவ்வளோ அயோக்கியத்தனமான பேங்க்குகள் நடத்தலாமா? அது சரி, உலக நாடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லா திருட்டு பசங்களையும் அனுசரிச்சிக்க வேண்டியது, கட்டி பிடிச்சிக்க வேண்டியது, ஆயுதம் தயாரிக்க வேண்டியது, அடுத்தடுத்து நாடுகளுக்கு விற்க வேண்டியது, அடுத்தடுத்து நாடுகளை ஆட்டையை போட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, சாவ வேண்டியது. இதுதானே வாழுங்கடா. இயற்கையானா வருது தம்பி. மாட்டெல்லாம் இயற்கைக்கிட்ட வேலை காட்ட முடியாது, புரியுதா? அது அமைக்கிடும். இப்போ கூட பார்த்தியா ரஷ்யாவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தியா? இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிச்சுக்க போகலாம். அமெரிக்காவுக்கு அந்த ஒரு எண்டுனா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு எண்டு. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த உலக கொள்ற வரைக்கும் விட மாட்டான். ரஷ்யனும் அமெரிக்கனும்
இந்த உலகம் அழியறத அவன் கண்ணால் பார்த்து அவன் கண்ணு குளிர் வச்சு அடைஞ்சா மட்டும்தான் அவன் தான் சாவ போகிறான். அவன் மட்டும் நான் உயிரோடு இருக்க போகிறானே? சாவட்டும், எல்லாம் அழிஞ்சா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஆகஸ்ட் 4 இறந்தவர்கள் பெயர்கள் ரேஷன் கார்டில் இருந்து தானாக நிறுவுகிறது. குடும்ப தலைவர் பெயர் மாற்றுவது சிக்கலாம். அட போகலாடே, நாங்கள் ரேஷன் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, போஸ்ட் கார்டு, மயிர் கார்டு, மண்ணாங்கட்டி கார்டு, ஆதார் கார்டு, ஒரு எல்லா கார்டையும் தூக்கி எறிய போகிறோம். எல்லாம் அதுவே பற்றின்னு எரிய போகுது. இவர் போய் இப்போ கிழிக்க போகிறார். அட போகலாடே. ஆமாம், இறந்தவர்கள் பெயர் அவன் இறந்தவன் பெயர் அது ரேஷன் கார்டில் இருந்தானா ஏற்கனவே இருக்கிறவன் பெயரையே இறந்துட்டான்றான். உன் பேரே இல்லையாப்போ ரேஷன் கார்டுலன்றான். இது இறந்தவர்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து தானாக நீங்குகிறது. ஐயோ, அப்புறம் குடும்ப தலைவர் பெயர் மாற்றுவதில் சிக்கலாம். நல்லா ரொம்ப சிக்கல் தான் போங்க. ராஜஸ்தான் மந்திரி கருத்தால் சர்ச்சை ஜெய்ப்பூர். பகவான் கிருஷ்ணரை முதல் மந்திரி வேண்டியதால் மழை இதுக்கப்புறம் நான் வாசிக்கப்பட்டப்பா. இதுக்கு மேலே நான் தினத்தந்தி தலைப்பு செய்திகள் வாசித்தேன்னா என்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் மடையன், முட்டாள், அறிவு இல்லாதவன், அப்பாவி, பிழைக்க தெரியாதவன், பைத்தியம், மென்ட்லு, என்ன லூஸு, இன்னும் எவ்வளோ பட்டங்கள் எனக்கு. இதை படித்ததுக்கு அப்புறமும் நான் மேலும் தினத்தந்தி தலைப்பு செய்திகள் படித்தேன்னா நீங்கள் சொல்வதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு மென்டல் அப்படின்ற ஒரு பட்டம் எனக்கு கிடைச்சிடும். அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். பகவான் கிருஷ்ணரை முதல் மந்திரி வேண்டியதால் மழை பெய்ததாம். எப்படியே பகவான் கிருஷ்ணரை முதல் மந்திரி மழை பெய்ன்னு கேட்குறாராம். அதனால மழை பெய்தான். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, வாழ்க 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 வாழ்க. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அப்புறம் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் வாழ்க 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 வாழ்க. அதுக்கப்புறம் இங்கே அஜித் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது. என்னதான் அஜித் தானா? திரையுலகில் 33 வருடங்கள் நிறைவு. சுய லாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன். அஜித்குமார் பரபரப்பு அறிக்கை. குட், நல்லா இருக்க, நல்ல விஷயமா இருக்கவா. சென்னை ஆகஸ்ட் 4 திரையுலகில் 33 வருடங்கள் நிறைவு. ஆமாம், சுய லாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன். அஜித் நான் படிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் திரையுலகில் தனது 33 ஆண்டுகளை நிறைவு செய்தார். இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் 33 வருடங்களை நிறைவு செய்கிறேன். எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போதும் உங்கள் அன்புதான் என்னை மீண்டும் வரச் செய்து உள்ளது. ரசிகர்களின் அன்பை என் சுய லாபத்துக்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். சூப்பர். ரசிகர்களின் ரசிகர்களின் அன்பை என் சுய லாபத்துக்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவியவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்கள், அதிகாரிகளுக்கு நன்றி. எனக்கு மதிப்பு மிக்க பத்மபூஷன் விருது வழங்கிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி கூறுகிறேன் என என் மனைவி ஷாலினி, குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆதுவுக்கு, பெற்றோர் மற்றும் என் குடும்பத்தினருக்கு நன்றி என நன்றி. என் நிறை குறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி. உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். மோட்டார் ரேசிங்
கரியருக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என நம்புகிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். நைஸ், நல்லா இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாரு. குட். சரி, அவர் நன்றி சொன்னது போல நானும் நன்றி சொல்லி விடுகிறேன். ஏனென்றால் இதுக்கு மேலே எதை பேசினாலும் வந்து டென்ஷன் ஆகிறேங்க நான். பயங்கரமாக அந்த பேப்பர்ஸ்லாம் படிக்கும்போது இந்த மக்களை பார்க்கும்பொழுது இங்கே நடக்கக்கூடிய அமக்கலங்கள், அதான் முடிச்ச ஒருத்தனம், முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், எல்லாம் அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு நிறைய எமோஷனலாக வருது. என்னையும் அறியாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். ஆமாம், கெட்ட வார்த்தை என்பது வந்து எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஏதோ எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாது என்பார்கள். அதுபோல் தான் கெட்ட வார்த்தை வந்து நம்ம வாயிலிருந்து தான் வருது. அதை மட்டும் ஏன் மறைக்கணும்? அதை மறைச்சாலும் அதுவும் குற்றம் தானே. மறைப்பது குற்றம் தானேப்பா. அதனால தான் வாயிலிருந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடு கெட்ட வார்த்தைகள் என்று சொல்வார்கள். அதனால நான் அப்படியே விடுறது. வர்றது வந்து பார்த்துப்போம், பார்த்துக்கலாம் விடு. ஓகே, தேங்க்யூ.